பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. கேள்விகள் கேட்கும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்காக ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை வரவேற்று நிகழ்வை நடத்தி தருமாறு அன்போடு அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான துரியதவத்தினை நமக்கு வழிநடத்திய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ராம்குமாரி அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை வழிநடத்தி தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே அளித்து வரும் கூட்டுத்தவத்தில் பிரதி சனிக்கிழமைகளில் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம்னாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுஷீலா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை அன்மிட் கொடுக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அதாவதுமா, மகரிஷி நம்ம மாறுறதுக்கு நிறைய கூட அகத்தாய்வு, அகத்தவம், குணநல பேரு, முழுமை பேரு, நம்ம மனிதன் மாறணும் நிறைய கொடுத்துருக்காரு. ஆமாங்கம்மா. ஆனா கொஞ்சம் மாற முடியலையம்மா. திருப்பி ரிவர்ஸ்ல எப்போது கோபங்கள் அது இது, அது என்ன காரணமா? ஓகே, சரிங்கம்மா. உடற்பயிற்சி தவறாது செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரிங்கம்மா, உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய முழுமையான காலை மாலை தவம் எல்லாமே செய்றீங்களா? செய்யறோம். பொதுவான கருத்தா கேட்டேன், எனக்குன்னு கேட்கல. இண்டிவிஜுவலிட்டி புரியுது. பொதுவான கருத்தா கேட்கறீங்க. ஓகேம்மா. ஜென்ரலா இல்ல அது இது நம்ம இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் பதில், அதனால நான் கேட்டுக்கிட்டேன். என்னன்னு பார்க்கும்போது உடற்பயிற்சி, முதல்ல உடற்பயிற்சின்னு சொல்லலாம். உடற்பயிற்சியே பாத்தீங்கன்னா, மனுஷன் அவனுடைய அந்த பிறவி, மனித பிறவி இயற்கையின் பரிணாமத்துல நேரடியா அந்த 6வது அறிவு, பகுத்தறிவு கொண்ட அந்த சிந்திக்கும் திறன் மிக்க மனிதனுக்கு அந்த பிறவி வரல. ஓரறிவு தாவரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஈரறிவு புழு பூச்சிகள், 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு விலங்கினங்கள், பறவைகள், அப்படி அதுக்கப்புறம் தான் 6வது அறிவாக அந்த 5 தன்மாற்றங்கள், அதாவது தொடு உணர்வு, தாவரம் தொடு உணர்வு, நுகர் உணர்வு, சுவை உணர்வு, கேட்கறது, பாக்குறது, அப்படி வரிசையா. இதெல்லாம் வரும்போது இந்த 5 அறிவு வரைக்கும், ஒரு அறிவு தாவரம் உயிரினம் தான், சரிங்களா, உயிருள்ளதுதான். இந்த 5 அறிவு வரைக்கும் இருக்கிற அத்தனை குணங்களும் தன்மைகளும் மனிதனுக்குள் அடக்கம். அதைத்தான் சுவாமிஜி விலங்கின பதிவுன்னு சொல்றாங்க, சரிங்களா.
அப்ப வந்து நம்ம கூட சொல்லுவோம்ல, தேள் போல கொட்டுறான்ப்பா, புலி போல பாயிறான், மனசு குரங்கு மாதிரி மனசு தாவிக்கிட்டே இருக்குன்னுவாங்க. இதெல்லாம் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விலங்க தொடர்பு ஏற்படுத்தி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குணங்கள் எல்லாம் மனிதன்கிட்ட இருக்கு. பழைய பாட்டு கூட பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிவாங்க. எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த நல்லது தாண்டி இந்த வேண்டாத குணங்கள்லாம் உள்ள இருக்கு. அதுதான் விலங்கின பதிவு. அப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுதே இந்த விலங்கின பதிவு நம்மை விட்டு நீங்குவதாக சுவாமிஜி சொல்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம பண்றோங்கிறதுலயே இருக்கு. நான் பல வருஷமா உடற்பயிற்சி பண்றேன்னு சில பேர் கேட்கலாம். எனக்கு அந்த குணங்கள் மாறலைன்னா, அதனாலதான் நம்மளோடது தவ முறையிலான பயிற்சிகள். உடற்பயிற்சி உடற்தவம்னு சொல்றாங்க மகர்ஷி. அப்ப நம்ம ஆழ்ந்து தவம் பண்ணணுமா, எண்ணங்கள் குறுக்கீடு இல்லாம இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இந்த உடற்பயிற்சியே நம்ம மாத்தோம். அது மாதிரி காயக்கல்பம் செய்து உயிர் சக்தியை வளமாக்கி நம்ம தவம் செய்யும் பொழுது மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வருது. ஆனா அந்த தவத்தோட முடிச்சுடுறோம். நம்ம வந்து பிரம்மஞானம் வரைக்கும் அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் எடுத்துக்கும் போதுதான் அந்த ஆசிரியர் சொல்ல சொல்ல அகத்தாய்வு செய்யறோம். ஆனா அதுக்கப்புறம் தவம் மட்டும் செஞ்சுட்டு விட்டுறோம். அகத்தாய்வு நம்ம பண்றது கிடையாது. உண்மை அதுதான். அப்ப என்ன பண்ணணும், அகத்தாய்வுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். இருவேளை தவம் செய்யும் பொழுதே, ஏன்னா சுவாமிஜி காலை செய்த தவத்தின் பலன் மாலை வரைக்கும் இருக்குங்கிறாங்க. திருப்பி மாலை தவம் செய்து நாம புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து நம்ம தொடர்ந்து தவம் பண்றது மட்டும் இல்லாம தவ நிலையில் ஒரு வாரத்துல ஒரு நாள் மௌனத்துல இருக்கணும். ஒரு மணி நேரம் இருந்தா போதும். அரை மணி நேரம் தவம், அரை மணி நேரம் அகத்தாய்வு. அகத்தாய்வுனா என்ன, அகத்தை ஆய்வு செய்யுது, நம்ம ஆய்வு செஞ்சுக்கிறோம். அப்ப ஒவ்வொன்னா நம்ம எடுத்து இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கோவம் வரவங்க இருக்காங்க அப்படின்னா, சாமிஜி சொல்லி கொடுத்த வழிமுறையில யார் மேல எல்லாம் நான் கோவப்படுறேன் அதை எடுத்துக்கோங்க, லிஸ்ட் போட்டுண்டு இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பொறுமையோடு இருப்பேன் அப்படின்னு தவம் பண்ணி அழுத்தமான இந்த சங்கல்பம் இது மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய நமக்குள்ள வந்து அந்த தேவையில்லாத உணர்ச்சி வயப்பட்ட குணங்கள்லாம் வந்து எழுச்சி பெறாது. ஒரு சாம்பார் செய்யும் போது உப்பு கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்றோம் மேல அதை சரி பண்றதுக்கு, அம்மா சுசீலா அம்மா உங்களை நான் மீட் கொடுக்குறேன், சொல்லுங்கம்மா, தெரியாம உப்பு கூடி போச்சு, வேற இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதா வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள் ஆட் பண்ணீங்க, சில பேர் உருளைக்கிழங்கு போடுவாங்க, சாத்தை உருட்டி போடுவாங்க, தண்ணியை ஊத்துவாங்க, கரெக்ட் தானே? இப்ப இதெல்லாம் பண்ணும்போது உப்பு குறைஞ்சிடுதா? ஓரளவு தான் குறையும், பூரா குறையாது. உப்பு துளி கூட குறையாது. கரிப்பு தன்மை நீங்க சொல்றீங்க, அதுல போட்ட உப்பு அப்படியேதான் இருக்கு. அப்ப என்னன்னா அந்த உருளைக்கிழங்கோ சாதம் ஏதோ என்ன நம்ம மாத்திரத்துக்கு பண்றோமோ அந்த தன்மை, இந்த கரிப்பு தன்மை டாமினன்ஸ் இருக்காது. அதோட டாமினன்ஸ், அதோட ஆதிக்கம், அந்த 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 தன்மை இருக்காது. என்னன்னா மேல் பதிவு, நான் அதைத்தான் சொல்றேன், மேல் பதிவு. மேல் பதிவு போட போட நல்ல எண்ணம் சொல் செயல பாசிட்டிவா வச்சுக்கிட்டு தவம் செய்து அகத்தாய்வு செய்து செய்து நம்ம செய்யும் பொழுது அந்த நம்ம கிட்ட இருக்கிற உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நம்ம போக மாட்டோம். அது எழுச்சி பெறாது, அது வந்து பலகீனம் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப திரும்ப திரும்ப நான் ஏன் கோவப்படுறேன், திரும்ப திரும்ப ஏன் வந்து கவலையில இருக்கேன், திரும்ப திரும்ப கண்டிப்பா அகத்தாய்வு, அகத்தவத்தில் தவநிலையில் அகத்தாய்வு மட்டும்தான் இதுக்கு தீர்வு. தவம் செய்வதற்கு உடலும் உயிரும் வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். இது செய்து நம்ம முழுமையான பயிற்சிகள் செய்யும்போது மாற்றம் நிச்சயம். சரிங்களா? இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஓகே. சோ இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து நம்ம டிசம்பர் நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம மௌனம் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாள் ஒண்ணு எடுத்துக்கலாம். நீங்க இப்ப நான் சினம் சொன்னேன், யார் மேல எல்லாம் கோபம் வருது, சாமிஜி வகுப்பு எடுக்கிறாங்க, சினம் மயப்படுறவங்க லிஸ்ட் போடுங்கிறாங்க, எல்லாரும் போடுறாங்க. அவரே சொல்றாரு, மகரிஷி சொல்றாரு, எல்லா லிஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவங்கவுங்க வாழ்க்கை துணை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த வாழ்க்கை துணை, பிள்ளைகள், அப்படி ஒவ்வொருத்தரா யார் மேல போடுறோம். அப்போ அந்த ஒரு நபரை எடுத்துக்கணும், அந்த ஒரு நபரை எடுத்துட்டு அவங்கள வாழ்த்தணும். வாழ்க்கை எப்படி பண்ணணும், அந்த சினத்தினால என்ன ஒரு மன வருத்தங்கள் வந்ததோ அந்த அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர்கள் வந்து நல்லா நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ மனதுல ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம நல்ல விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்கும் தானே. எல்லாத்தையும் இந்த தீய குணங்கள், அதாவது இது
உணர்ச்சி வயப்பட்ட குணங்கள் தான் இருக்குன்னு கிடையாது. அவங்கள்ட்ட நல்ல குணங்களும் இருக்கும். அதை நம்ம நினைச்சு அவங்களுக்கும் நமக்குமான இனிமையான அந்த உறவு, அதை நம்ம நினைச்சு அவங்கள மன நிறைவோட வாழ்த்தணும். திருப்பி திருப்பி ஒரு நாள் ஃபுல்லா வாழ்த்துங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா அந்த பேர் சொல்லி வாழ்த்துங்க. அவங்க மேல நமக்கு வெறுப்பே இருக்காது, கோபமே இருக்காது. அப்படியே அது மாறிடும். அது மாதிரி ஒவ்வொருத்தரா வாழ்த்தலாம். அப்ப வாழ்த்த வாழ்த்த நம்ம அந்த சினம்ங்கிற குணம் அப்படியே மறைஞ்சு போயிடுங்கம்மா. கண்டிப்பா முடியும். சாமிஜி சொல்றாங்க, நாம் பெற்ற ஞானத்தை நாம் சோதிக்க வேண்டிய இடம் நமது குடும்பம் தாங்கிறாங்க. அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள நம்ம விட்டு கொடுத்து அன்பு பாராட்டி நிறைவோடு நம்ம வாழும்போது அங்கதான் நம்ம தவத்துல ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆன்மீகத்துல ஜெயிக்கிறதே அதுதான் அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு நாள் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நான் யாருக்கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும், நான் பிறந்ததுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு செய்திருக்கேன், நான் யாருக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். அந்த நம்ம நேரம் போய் கேட்க வேண்டியது இல்ல. ஒரு துரியதவம் பண்ணிட்டு அவர்களை நினைத்து, என்னோட அறியாமையில தவறு செய்துட்டு என்ன ஆத்மார்த்தமா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. யாருக்கெல்லாம் மன்னிப்பு கொடுக்கணும், அது மாதிரி ஒரு நாள் லிஸ்ட் எடுங்க. யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நிறைய இருக்குமா. உடற்பயிற்சி தினமும் செய்வேன் சங்கல்பம் எடுத்து அது மௌனத்துல சங்கல்பத்துல எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்கம்மா. நல்லதுங்கம்மா. வேற ஏதாவது கேள்வி இருக்காம்மா? இல்லம்மா, நல்ல விளக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது யாரு கேட்க வரீங்க? வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? வாழ்க வளமுடன். சரி, யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம இந்த உடற்பயிற்சி தொடர்ந்து அதோட நுணுக்கங்களும் பலன்களும் பார்த்துட்டு வரும். இப்போ மக்கராசனம் வரைக்கும் வந்திருக்கோம். மக்கராசனம் முதல் நிலை சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம 2ஆம் நிலைக்கு போறோம். இப்ப மக்கராசனம் முதல் நிலையில 6 நிலைகள் பிளஸ் சைக்கிளிங் இல்லைங்களா? இப்ப எத்தனை நோய்கள் நமக்கு சரியாதுங்கிறத நம்ம விளக்கமா கடந்த வகுப்புல பார்த்தோம். பயிற்சிகள் உடற்பயிற்சியே பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்ந்து செய்யணும். மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். அந்த உடற்பயிற்சி நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆழ்ந்து தவம் போல செய்யணும். இப்ப அந்த எப்படிலாம் நம்ம பண்ணணுங்கிறது ஒரு சின்ன இது பார்க்கலாம். முதல் நிலையே நம்ம நேரா படுத்துன்னு பண்றதே, கால்களை ஒட்டணும். முதுகு பகுதியோட தொடர்புடைய இடம் அது ஒட்டி நம்ம வைக்கணும். சரிங்களா? அடுத்தது தலை வலது பக்கம் திருப்பி இடுப்புக்கு கீழே இடது பக்கம் திருப்புறோம். உடம்பு அப்படியே முறுக்குறோம். ஓகேங்களா? இடுப்புக்கு கீழே ஆப்போசிட் சைடு, தலையில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் இந்த சைடு ஆப்போசிட் சைடு. இடது கால் பின்புறம் அதை திரும்பி படும்போது இடது கால் பின்புறம் ஃபுல்லா பிளாட்டா நம்ம படணும். கணுக்கால் பகுதியில அந்த கணுக்கால் பகுதி அழுத்தம் பெறும்போது சயாட்டிகா நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க நல்ல தீர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆரண்டியில ஆராய்ச்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆரண்டியில ஆராய்ச்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மக்கராசனம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதுகு பகுதி, முதுகு தண்டோட முழுவதுமாவே நம்ம முழுக்க ஆக்டிவா இருந்து நல்ல அதோட அசைவு கொடுத்து நல்லா திருப்பி பண்றதுனால டிஸ்க் கொலாப்ஸ் வராம அது பாதுகாக்குமா. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நல்ல திருப்பி பண்ணும் பொழுது. இது முதல் நிலை பயிற்சி. காலை நீட்டா வச்சுட்டு சின்முத்திரையில வச்சு 45 டிகிரி ஆங்கிள் கையை விரிச்சு வச்சு நம்ம நேர முதல் நிலை இது பண்ணும்போது கால் நீட்டின மாதிரி திரும்பும் போது இத்தனை பலன்கள். அடுத்தது நிலை 2. என்ன பண்றோம்? காலை குத்த வச்சுக்கிறோம், மடிச்சு வச்சுட்டு நம்ம திருப்பி லெஃப்ட் ரைட், அதான் தலை வலது பக்கம் திரும்பும் போது நம்ம இடுப்பு கீழே இடது பக்கம் திரும்பணும். அந்த மாதிரி அது பண்ணும்பொழுது தொடை பகுதியில அதிகமான தசை குறைந்து அந்த வாக்கிங் போறவங்க சில பேர் சொல்லுவாங்க, தொடை உராயிருது, எரிச்சல் வருது, தொடர்ந்து நடக்க முடியல, கால் வலி வருது. ஏன்னா உடல் வெயிட் அந்த கால் தாங்குறது இல்லைங்களா?
அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த தொடை பகுதியில இருக்கிற தசைகள் அதோட இது குறைஞ்சு வாக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நிலை 3, 4, அதாவது இடது கால் மேல வலது கால் போட்டு திருப்புறோம். அப்புறமா 4ஆம் நிலை வலது கால் மேல இடது கால் போட்டுக்கிறோம். சரிங்களா? சோ இது பண்ணும்போது ஒன்றின் மேல ஒன்று நினைச்சு கிராஸ் பண்ணி லாக் பண்ணணும். முதல்ல கரெக்டா லாக் பண்ணணும். பண்ணிட்டு பண்ணும்பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மக்கராசனம் தான் செய்றோம், முதுகு பகுதி பயிற்சின்னு சொல்றோம். ஆனா அதோட பெனிஃபிட் இன்னும் டீப்பா பார்க்கும்பொழுது இதயம் நுரையீரல் பலம் பெறுதாம். கண்ணு, இடுப்பு, காலுக்கு ஆற்றல் கூடுறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிலை 5, 6, அதாவது இடது கால் மேல வலது கால், அந்த கிளிப்பு மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா, அது மாதிரி 6ஆம் நிலை வலது கால் மேல இடது கால் வைக்கிறோம். அது நமக்கு சயாட்டிகா நர்வ் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்புறம் பிரெயின் ஹெமராய்டு, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் சரியாதுங்கிறாங்க. எப்படி இது கரெக்ட் ஆகுது? காலத்தை திருப்புறோம், ஷோல்டர் வரைக்கும் திருப்புறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதாவது வயிற்ற வலிக்குதுங்கிறோம், இல்ல தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தலை வலிக்குதுன்னா மாத்திரை போட்டா வயிற்றுக்கு போகுது. ஆனா தலைவலிக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நமக்கு சரி பண்ணுது இல்லையா? அது போல உடல் முழுக்க 8400 வர்ம புள்ளிகள் இருக்குங்க. பிரதானமா ஒரு 108 முக்கியமான புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணி சாமிஜி நமக்கு இந்த உடற்பயிற்சியில கொடுத்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே அவருக்கு ஆழ்ந்த தவத்தில் உள்ளுணர்வாக கிடைத்த விஷயங்கள். அதை வச்சு திரும்ப திரும்ப ஒரு மண்டலத்துக்கு தன் உடலையும் அவரது அன்பு வாழ்க்கை துணை அருளன்னை லோகாம்பலம்மா அவர்களுடைய உடலையும் ஒரு ஆய்வு கூடமாக்கி ஆராய்ச்சி செய்து அதை இன்ன நோட்டு அதோட பலன்கள் எல்லாம் பார்த்து நமக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்படி நம்ம பண்ணும்போது இந்த நிலையில அசைவு கொடுக்கும் பொழுது அந்த இதயம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த வர்ம புள்ளிகளாமும் இயக்கம் பெறுது. கண்ணு, இடுப்பு, காலுக்கெல்லாம் நல்ல ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 5, 6 நிலையில சயாட்டிகா நர்வ் ப்ராப்ளம், அதை நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, கால் பகுதி கால் நம்ம கால் பயிற்சியிலேயே நம்ம அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது கட்டவிரல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம், அது தலைப்பகுதி. அடுத்த 2 விரல் அழுத்தம் கொடுக்கிறோம், அது கண்ல இருந்து. அடுத்த 2 விரல் அழுத்தம் கொடுக்கும்போது அது காது. சோ எப்படின்னா உடல்ல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு, ஒரு நூற்கண்டு மாதிரி இருக்கு, 2 முனைகளாக இருக்கு. அது எப்படி முடியறதுன்னா நம்முடைய காது மடல்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய கை விரல் கைகள், அதுக்கு அடுத்தது தொப்புள் பகுதி, அதுக்கு அடுத்தது ஏனஸ் போர்ஷன், அதுக்கு அடுத்தது பாதம், இதுல எல்லாம் நிறைவு பெறுது, முடிவு பெறுது. அப்ப இந்த பாதத்தை நம்ம அழுத்தி விடும் பொழுது, இந்த கட்டவரல் அழுத்தி விடும் பொழுது தலை சார்ந்த பிட்யூட்டரி சுரப்பினால இயக்கம் பெறுது சொல்லி இதுல நம்ம கால் பயிற்சியில விளக்கம் நிறைய பார்த்துட்டோம். இப்ப இந்த நிலையில மக்கராசனத்துல கிளிப்பு மாதிரி வச்சு பண்ணும்போது அந்த பாதத்துக்கு அந்த அந்த கட்டவரல் அழுத்தி வைக்கும்போது அந்த பகுதியை கணுக்கால் பகுதி அந்த பாதம் அந்த இதை வைக்கும்போது அது என்ன நடக்குதுன்னா அந்த தலைப்பகுதியான அந்த நரம்பு ஊக்குவிக்கப்பட்டு அந்த மூளை பகுதிக்கு ஆற்றல் செலுத்தப்பட்டு அது சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொன்னா ரொம்ப நுணுக்கமா சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சைக்கிளிங், அப்படியே நேரப்படுத்த வாக்குல சைக்கிளிங் பண்றோம். ரொம்ப அருமையான பயிற்சிங்க. முழு முதுகு தண்டுக்கும் ஆற்றல் கிடைக்குது. இன்ஃபேக்ட் இது கைப்பயிற்சிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுனால கைப்பயிற்சி ஸ்கிப் பண்ணாதீங்க. கைப்பயிற்சி நம்ம முழுக்க கால் பயிற்சி எல்லாம் பண்ணினாதான் அந்த மக்கராசனமே நம்மளால பண்ண முடியும், ஃப்ரீயா பண்ண முடியும். ஏன்னா மக்கராசனம் பின்னாடி வச்சிருக்காங்க. என்ன காரணம்? இந்த கைப்பயிற்சியில இருந்து தொடங்கி நம்ம இந்த ரித்தமிக் யோகான்னு சொல்றோம் இல்லையா, லைனா அதே சீக்வன்ஸ்ல செய்யும் பொழுது பாடிக்கு நல்ல பிளெக்சிபிலிட்டி கிடைச்சு மக்கராசனம் செய்வதற்கு ஏதுவாக, உடலை வளைக்கக்கூடிய விதத்துல ஏதுவாக உடல் மாறுறது. அதனால அது நம்ம 2 தடவை கைப்பயிற்சி பண்ண பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 ஷோல்டர்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பால்ஸ் இருக்கு. அந்த கைகளை வச்சு நம்ம சுழற்றோம் இல்லைங்களா, அதாவது அந்த இது பண்ணும்போது சைக்கிளிங் பண்ணும்போது பெடலிங் கால்லயும் பண்ணுவோம், கையிலையும் பண்ணுவோம், அப்படிதானே? சோ அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஜாயின்ஸ்ல இருக்கிற லியூப்ரிகன்ஸ், நமக்கு அதோட லியூப்ரிகன் அந்த செக்ரிகேஷன் அது குறையறது தானே நமக்கு மூட்டு உராய்ந்து அந்த மூட்டு தேய்மானம்
இந்த ஜாயிண்ட்ல பெயின் வருது, ஆர்த்தரைட்டிஸ், இப்படியே ஒண்ணு சொல்லிட்டே போறோம். இன்னும் வயது ஆக ஆக நமக்கு அது இன்னும் பலகீனமாகுது. இந்த மகராசன பயிற்சி நம்ம பண்ணும்போது அந்த அந்த எண்ணெய் பசை அது நல்லா அதை ரீட்டைன் ஆகி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆகும். அப்ப எலும்பு ஒன்னோட ஒண்ணு உராயாது, அந்த பிரச்சனை நமக்கு சரியாகும். ஸோ 360 டிகிரியும் அது சுழலுங்கிறாங்க ஃபுல்லா. அந்த நம்மளுடைய அந்த கை ஜாயிண்ட், கால் ஜாயிண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சுழற்சி கொடுப்போம். அதனால நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ் போறோம். என்னது செகண்ட் ஸ்டேஜ்? உடல் கவுந்த நிலையில் நம்ம பண்றோம். ஸோ இரு கைகளையும் எப்படி இருக்கணும்? முதல்ல 2 கையும் உள்ளங்கையும் தரை நோக்கி இருக்கணும், தரையில ஊனின மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தலை எந்த பக்கம் திரும்புறதோ அந்த உள்பக்கமா உள்ளங்கை ஆப்போசிட் வெளிப்பக்கமா நம்ம திருப்பிக்கிறோம். அது நம்ம நாம வச்சுக்கலாம். உள் வெளியா நம்ம, அதாவது தலையை வச்சு நமக்கு அப்படித்தான் நமக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணும்போது இந்த பக்கம் திரும்பும் போது இடுப்புல இருந்து துடைக்கும் போது அந்த பிரஸ் கொடுத்து நம்ம திரும்புறதுக்கு ஏதுவா நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய வர்ம புள்ளிகளும் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டும் ஆக்டிவேட்டும் ஆறுது. ஓகேங்களா? ஸோ அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன ஒரு இதுன்னு பார்க்கும்பொழுது, நம்ம செய்யும் பொழுது ஷோல்டர் தூக்கக்கூடாது. ஷோல்டர் தூக்கி பண்ணுனா கீழே இறங்கிக்கிட்டே வந்துருவோம். ஓகேங்களா? அது முழுமையான பலனையும் நமக்கு கிடைக்காது. அது மாதிரி கவுந்த நிலையில படுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப காலை நீட்டி நம்ம படுத்திருக்கோம், காலை அப்படியே திருப்புறோம், அப்ப முட்டி தரையில படக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டோஸ்ல அந்த விரல்கள்ல அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா இருந்துக்கணும். ஸோ முட்டி கால் முட்டி தரையில படக்கூடாது. கால் முட்டி தரையில பட்டு நம்ம பயிற்சி செய்தோம்னா பலன் சுத்தமா இல்லைங்கிறாங்க ஆராய்ச்சியில. நம்ம ஆரண்டியில பண்ணாங்க சொல்லியா, அவங்க சொல்லிக்கிற விஷயம். அப்ப முட்டிய தூக்கிய நிலையில நம்ம பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளோட பிறப்புற மூலாதார சக்கரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் வரைக்கும் அந்த மார்பு பகுதி தரையில அழுத்தி செய்யறோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இயக்கத்துக்கு வருது. அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஸ்டிமுலேட் ஆகுது. அதோட பலன்களையும் நாம அனுபவிக்கிறோம். இதனால என்ன ஆகும்னா, இந்த மார்பு பகுதி வரைக்கும், நம்ம மார்பு பகுதியில என்ன உறுப்புகள் இருக்குங்க? இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு இல்லைங்களா? வயிறு சார்ந்த உறுப்புகள், வயிற்று பகுதியிலயும் நமக்கு நிறைய மைன்யூட் ரொம்ப மென்மையான உடல் உறுப்புகள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம அழுத்தம் கொடுத்து ஒண்ணா பண்றோம். ஏற்கனவே நேரம் இந்த நிலையில பண்ணின அதே பயிற்சிகள் தான் நம்ம கவிழ்ந்த மாதிரி அந்த நிலையிலயும் நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நுரையீரல் சம்பந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகுதுங்கிறாங்க, சேருதுங்கிறாங்க, எவ்வளவோ சொல்றாங்க. மூச்சு திணறல் இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் வருது, அதையெல்லாம் சரியா விடுங்க. இது தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது. அதுக்கப்புறம் செர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், அந்த கழுத்து வலி, இப்ப தலை சுத்தல் இருக்கு, கழுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஒரு 40 years 45 years நான் நிறைய பாக்குறோம். அதெல்லாம் கழுத்து சம்பந்தப்பட்ட வலி, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், C1C7 ப்ராப்ளம், அந்த ஜாயிண்ட் பெயின், அதுக்கப்புறம் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி இருந்தா, வீசிங் இருந்தா, ஆஸ்துமா இருந்தா, டிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இன்சுலின் குறைபாடு, டயபெட்டிக்ல இன்சுலின் குறைபாடு, காது வலி, காதுல ஒரு இரைச்சல் வருது, காதுல சீழ் வழியிறது, காதில் ஒரு குத்து வலி, ஒரு சென்சேஷன், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தெரியாதுங்கிறாங்க. அதாவது ஒரு பொதுவான பலன் சொல்றேன், கவிழ்ந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது. சரிங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம வயிறு சார்ந்த பகுதிகளும் நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது? டைஜஷன் நல்லா நடக்குதுங்க. அதுதாங்க இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ நேரம் தவறி சாப்பிடுறாங்க, நைட்ல ஹெவியா சாப்பிடுறாங்க, நமக்கு உடம்புக்கு, நமது சீத்தோஷ நிலைக்கு, நாம் இருக்கும் இடத்துக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஆகுது? இந்த உடல் ஏத்துக்க கஷ்டப்படுது. இந்த டைஜஷன் பிரச்சனை சரியாகும். அப்புறம் உணவு எப்படி மாறுதுங்க? சப்த தாதுவா மாறுது இல்லைங்களா? அது சரி விகிதத்துல உணவு சப்த தாதுவா மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா தோள்பட்டை வலி, கழுத்து வலி, ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிபி, சுகர், பிளட் சர்க்குலேஷன் உடல்ல சரியான முறையில இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீமோகுளோபின் லெவல் மெயின்டைன் பண்ண வைக்குங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த சாமிஜி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா தேடி 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 சாப்பிடுறோம். அது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா
நீங்க இன்டேக் எடுத்தீங்கன்னா எதையும் நிறுத்தாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? நான் வந்து திரும்பவும் அழுத்தமா சொல்றேன். ஆல்ரெடி மெடிகேஷன் ஏதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மாத்திரையோ அதுக்கான பயிற்சிகளோ அந்த செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க எதையுமே நிறுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ரெகுலரா பண்றீங்கன்னு தெரியாது. உங்களுடைய நோயின் அந்த அதோட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. சரிங்களா? ஆனா நீங்க வந்து முறையான அந்த மருத்துவமும் எடுத்துக்கொண்டு சமீஜியோட அந்த பயிற்சிகளும் செய்யும்போது உங்களுக்கு ரிகவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப நீங்க மருந்து மாத்திரையில எப்ப நிறுத்தலாம்? டாக்டர்ஸ் அட்வைஸோட மட்டும்தான் நிறுத்தணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டரோட கைடன்ஸோட டாக்டரோட அட்வைஸோட தான் நீங்க எடுத்துக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்தணும். நீங்களா எதுவும் நிறுத்தக்கூடாது. சரிங்களா? ஆல்ரைட். சோ இது வந்து இதெல்லாம் சரியாகுது. அப்ப ஹீமோகுளோபின் லெவலும் மெயின்டைன் பண்ணுது. சிகப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராண சக்தியை இயக்க வைக்கும். இப்ப ரொம்ப நம்மளுடைய ரொம்ப பிஸி இப்ப எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்குங்க? பொல்யூஷன் ரொம்ப பொல்யூட்டடா இருக்கு. அஹ் சுத்தமான காத்து கிடைக்க மாட்டேங்கிறது. நமக்கு வந்து இன்டேக் நம்ம ஒரு அவசர யுகத்துல இருக்கோம். ஓடுன்னு ஓடுறோம். அப்போ என்ன ஆகுது? நம்ம வந்து சுவாசம் முழுமையா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அப்ப நம்ம இந்த பயிற்சிகள் செய்யும்பொழுது பிராண சக்தியை உள்வாங்கி அது சீரான இயக்கத்துக்கு வருது. மலச்சிக்கல் வராம பாதுகாக்குதுங்கிறாங்க. பெரிய ஒரு பிரச்சனைங்க எல்லாருக்கும் இது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு பிரச்சனையில் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அது கூட பரவலா நம்ம நிறைய பேர் பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆசன வாயில அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்க்கு அப்புறம் ஆசன வாயில ஒரு பிளட் வர்றது, மூலம் வெளியே வர்றது, மோஷன் போகும்போது பிளட் டிராப் வர்றது, இந்த பிரச்சனையெல்லாம் கூட சரியாகுதுன்னு சொல்றாங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் லிவர், ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வராம பாதுகாக்கும். ஏற்கனவே திரும்பவும் சொல்றேன், மருத்துவம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து நிறுத்தாதீங்க. யாருக்காவது எதை பிரச்சனை, எல்லாரும் ஆரோக்கியம் பார்க்கணும், இறையருள் குருவருள்ல, ஆனா நிறுத்தாதீங்க. நமது பயிற்சிகள் செய்ய விரைவில் ரொம்ப சீக்கிரம் குணமடைவீங்க. சரிங்களா? ஆல்ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்கி லிவர், ஃபேட்டி லிவர், அந்த பிரச்சனை எல்லாம் வராம பாதுகாக்கும். இதெல்லாம் ப்ரொடெக்ஷன். நமக்கு அது மேல இல்லைன்னா நம்ம லைஃப்ல அது மாதிரிலாம் ஒண்ணு வரவே வராதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா எங்க தொட்டாலும் வலிக்குதுன்னுவாங்க. சும்மாவே கையை பிடிச்சோன்னா ஐயோ வலிக்குதுன்னுவாங்க உடம்பு. அது என்ன? இந்த வாயு ஓட்டங்கள் தச வாயுக்குள் ஓடுதுங்க உடம்புல. அது சீரான ஓட்டம் இல்ல. ஏன்னா அவங்களோட உணவு முறை, வாழ்க்கை முறையில அதுல வந்து கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. அந்த ஓட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த சீரான ஓட்டம் இல்லாதனால, அந்த வாயு ஓட்டம் இல்லாதனால அவங்களுக்கு உடல் வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு சரியாகும். இதனால அந்த பாடி பெயின் அதெல்லாம் வர்றதுனால சில பேருக்கு ஷோல்டர் அதனால என்ன சொல்லணும்? ஷோல்டர் தூக்காம நம்ம பயிற்சி செய்யணும். அப்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். தூக்கி செஞ்சோம்னா முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்புறம் இந்த crocodile மூவ்மெண்ட் அது போதுல நம்ம ரொம்ப தூக்கிட்டோம்னா அப்படியே இறங்கி இறங்கி நகர்ந்து நகர்ந்து வந்துருவோம். அதனால அந்த போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம். எப்ப எனக்கு முழுமையா நல்ல பயிற்சியாகவும் தொடர்ந்து நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டா செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒண்ணா பாக்கலாம். டைம் இருக்கா? 7:27 ஆயிடுத்து. இது வந்து டீட்டெயில்ஸ் நம்ம இன்னொரு வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஏன்னா 27 ஆயிட்டதுனால ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம எப்படி செய்யணும், எப்படி கவனிச்சு செய்யணும், ஒவ்வொரு நிலைக்குமே உள்ள பலன்களை நம்ம டீட்டெயிலா அடுத்த வகுப்புல பார்ப்போம். நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ராம்குமாரி அம்மா, யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளம். வாழ்க வளம். சரி. இது உடற்பயிற்சியின் நன்மைகள் அம்மா வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சந்தேகம் எல்லாம் வந்து இருந்தவங்களுக்கு நல்லா கிளியரா இருக்கும். அம்மா அவர்களை வந்து வாழ்த்தலாம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
ஸ்கை யோகா மிக்க நன்றி அம்மா, ஆன்லைன் மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி. ஸ்கை யோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வரும் இணைய வழி வகுப்பின் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம். மாலை 6:30 மணிக்கு தவம். மாலை